குட் மார்னிங் டு ஆல். ஸோ நாம் இன்றைக்கு பார்க்க போகிற ஃபார்மகாலஜி வந்து ரீனல் ஃபார்மகாலஜி. ஸோ ரீனல் ஃபார்மகாலஜி பார்க்கறதுக்கு போது நம்ம ஒரு ஃபார்மகாலஜி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போது அதில் இருக்கிற சிஸ்டமில் இருக்கிற அனாட்டோமி அண்ட் ஃபிசியோலஜி சம்மந்தமாக தான் பார்ப்போம். ஸோ இன்றைக்கு நம்ம ரீனல் சிஸ்டம் சம்மந்தமாக அனாட்டோமி ஃபிசியோலஜி சம்மந்தம் பார்ப்போம். ஸோ வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஸோ ரீனல் சிஸ்டம் பற்றி பார்ப்போம்னா வந்து முதல் ரீனல் சிஸ்டம் வந்து என்னத்துக்கு இருக்குன்னு சொல்லி தெரியணும். ஸோ ரீனல் சிஸ்டம் என்னத்துக்கு இருக்குன்னா வந்து நீங்கள் ஏ லெவலில் படிச்சிருப்பீங்க வந்து ஏ லெவல் ஓ லெவலில் உடம்புல உருவாகிற நைட்ரஜன் கழிவுகளான யூரியா, யூரிக் அமிலம், அமோனியா போன்ற கழிவுகளை வந்து உடம்புல தேங்கியிருக்க கொள்ள அது உடம்புக்கு நஞ்சாக இருக்கும். ஸோ அவ்வாறான கழிவுப் பொருட்களை உடம்புல இந்த ஆற்றுறதுக்காக காணப்படுற ஒரு அமைப்பு தான் வந்து சிறுநீரக தொகுதி. சிறுநீரக தொகுதியில வந்து மெயினாக வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து சிறுநீரகங்கள் செய்யும், கிட்னி என்கிற அமைப்பு. ஸோ சிறுநீரகம் மட்டும்தான் உடம்புல இருக்கிற கழிவாகட்டும் இல்லை, வேற வேற உடல்ல இருக்கிற லங்ஸ் அரிக்கட்டும், தோல் அரிக்கட்டும், அந்தந்த ஓங்கன்களும் குறிப்பிட்ட அளவு கழிவுகளை அகற்றும். மெயினா உடம்புல இருக்கிற கழிவுகளை அகற்றது வந்து கிட்னி, அதில் இருக்கிற சிறுநீரக தொகுதி. சரியா? ஸோ சிறுநீரக தொகுதி பார்த்தோம்னா வந்து சிறுநீரக தொகுதியில ஃபர்ஸ்ட்டுக்கு அனாட்டமி பார்ப்போம், அதுக்கப்புறம் பிசியோலஜிக்கல் ஃபங்க்ஷன் ரிலேட்டடாக பார்ப்போம். ஸோ கிட்னியோட கம்போசிஷன் என்னத்தால மேடப் ஆயிக்குன்னு பார்த்தோம்னா கிட்னியில் வந்து ரெண்டு பேர் ஆஃப் கிட்னிஸ் இருக்கு. ஸோ டூ பேர் ஆஃப் கிட்னி, ரெண்டு கிட்னி, ஒரு ரைட் சைட் கிட்னி ஒரு லெஃப்ட் சைட் கிட்னி. அதுலேருந்து சாரி, ஒன் பேர் ஆஃப் கிட்னி, ரைட் சைட் கிட்னி அண்ட் லெஃப்ட் சைட் கிட்னி. அதோட சேர்ந்த மாதிரி ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் வரும். அதை சிறுநீரக குழாய் என்று சொல்லுவோம். இதுவும் பேர் ஆஃப் பேர் ஆஃப் குழாய் தான், டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் தான். இதில் நேம் இங்கிலீஷில் சொல்லுவாங்க வந்து மெடிக்கல் டெர்மினாலஜி யூரேட்டர் என்று சொல்லுவாங்க. ரெண்டு யூரேட்டரும் சேர்ந்த மாதிரி ஒரு பை போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கும். இதை சொல்லுவோம் வந்து சிறுநீர் பை, யூரினரி பிளடர். ஸோ யூரினரி பிளடர்ல இருந்து ஓப்பன் ஆகிற ஓப்பனிங் வந்து சிறுநீர் வழி அல்லது யூரேத்ரா என்று சொல்லுவோம். ஸோ கிட்னின்ற பேசிக் ஸ்ட்ரக்சர் இதுதான். ஸோ ஒன் பேர் ஆஃப் கிட்னி இருக்கு, அதில் ரைட் கிட்னி அண்ட் லெஃப்ட் கிட்னி இருக்கு. அண்ட் ஒன் பேர் ஆஃப் யூரேட்டர் இருக்கு. அண்ட் ஒன் பிளடர், யூரினரி பிளடர் ஒன்று இருக்கு. அதே மாதிரி யூரினரி ஓப்பனிங் வந்து யூரேத்ரா சொல்லுவோம். கிளியரா? ஸோ கம்போசிஷன் ஆஃப் த யூரின் சிஸ்டம் தான் இது குணம் தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு சிஸ்டத்தையும் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ரீனல் சிஸ்டர் ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா வந்து தெரியும் நமக்கு, பாடியில் இருக்கிற வாட்டர் எலக்ட்ரோலைட்ஸை பேலன்ஸ் பண்ணுறது, எல்லாம் நைட்ரஜன் வேஸ்டேஜை ரிமூவ் பண்ணுறது மட்டும்தான் இல்லை, இந்த இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து கிட்னி செய்யும், ரீனல் சிஸ்டம் செய்யும். ஓகே, பாடியில் இருக்கிற வாட்டர் எலக்ட்ரோலைட்ஸை பேலன்ஸ் பண்ணுறது, பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறது, எப்படி பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறது பார்ப்போம். சரியா? அதை ஃபிசியோலஜி மெயின்டைன் பண்ணி தான் நிறைய கார்டியோவஸ்குலர் சம்பந்தப்பட்ட ட்ரக்குகள் நிறைய வந்து இந்த பிளட் ப்ரெஷர் எப்படி கிட்னி மெயின்டைன் பண்ணுறதுல வச்சு வந்து நிறைய ட்ரக்குகள் வந்து அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி அசிட் பேஸ் பேலன்ஸ் எப்படின்றது, அதே மாதிரி பிளட்ல இருக்கிற விட்டமின் D3 ப்ரொடக்ஷன்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து ரீனல் வந்து கிட்னி வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது. ஸோ கிட்னியோட ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிட்னியோட ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பியர் ஷேப் அப்படின்னு அமைப்பில் வந்து கிட்னி காணப்படும். அவுட்டரை பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலி வந்து ஒரு டார்க் ரெட் அமைப்பில் காணப்படும். இங்கே ஒரு எண்டில் வந்து ஒரு குழி மாதிரி ஒரு அமைப்பு காணப்படும். இதை ஹைலஸ் என்று சொல்லுவாங்க. நார்மலாக வந்து கிட்னி வந்து ஒரு 11 சென்டிமீட்டர் லாங்ல இருக்கும், ஒரு 5 சென்டிமீட்டர் வைட்ல இருக்கும், 3 சென்டிமீட்டர் திக்னஸ் இருக்கும். மோஸ்ட்லி வந்து மேலுக்கு வந்து 150 கிராம் இருக்கும், ஃபீமேலுக்கு வந்து 135 கிராம் இருக்கும். லொகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து அன்டீரியர் பார்ட் ஆஃப் த அப்டமினல் சீலத்தில் வந்து தான் இருக்கு. இதை ப்ரொடெக்ட் பண்ணி கிட்னி எல்லா ஆர்கனையும் ப்ரொடெக்ட் பண்ணி வந்து வேர்டிபிராக்குலம் இருக்கும். அதுலேயும் வேர்டிபிராக்குலத்தில் வந்து ஃப்ளோட்டிங் ரிப்ஸ்ன்னு சரி மிதக்கும் விளையாடுபவர்கள் தான் வந்து இந்த கிட்னியை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ கிட்னியில் இன்னொரு முக்கியமான விஷயம் தொடங்கணும் என்னென்னா வந்து ரெண்டு சைட் ஆஃப் கிட்னி வந்து ஈக்குவலாக இல்லை.
ரைட் கிட்னியை விட லெஃப்ட் சைட் கிட்னியோட பொசிஷன் வந்து கொஞ்சம் ஹையரா இருக்கும். அது போல அதோட சைஸும் வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கும். ரீசன் என்னன்னா வந்து ரைட் அவங்களுக்கு தெரியும் வந்து ரைட் சைட்ல இருக்கிற ஓகன்ல வந்து கிட்னியோட அப்டாமினல் ஓகன்ல வந்து லிவர் வந்து மெயினா வந்து ரைட் சைட்ல தானே ஆக்கிபை பண்ணிருக்கும். ஸோ அதால வந்து ரைட் சைட் கிட்னியோட லொகேஷன் வந்து கொஞ்சம் லோவர் ஆയിരിக்கும் லெஃப்ட் சைடை விட. சரியா? இதையும் சும்மா நார்மலா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி கிட்னியை சுத்தி வந்து ரெண்டு லேயர் இருக்கும். அதை வந்து சுத்தி வெளியே இருக்கிற அவுட்டர் லேயர் வந்து ஒரு அடிப்போஸ் டிஷ்யூ ஃபெட்டாலான இருக்கும். உள்ளுக்கு வந்து ரீனல் ஃபேஷியான்னு சொல்லி ஒரு ஃபைப்ரஸ் லேயர் இருக்கும். இது என்னத்துக்கு காணப்படுதுன்னா ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு தான் காணப்படுது. அதே மாதிரி இன்ஃபெக்ஷன்ல இருந்து ரீனல் கிட்னியை வந்து பாதுகாக்கிறதுக்காக காணப்படுது. சரியா? கிட்னியில வந்து ரெண்டு பகுதியாக கிட்னியை வந்து பிரிப்பாங்க. அவுட்டர் லேயர் என்றும் இன்னர் லேயர் என்று சொல்லி பிரிப்பாங்க. அவுட்டர் லேயரை சொல்லுவாங்க வந்து இந்த இப்படி வெளியடிக்கிறது வந்து இது அவுட்டர் லேயர், இதை கோட்டெக்ஸ் என்று சொல்லி சொல்லுவாங்க. இன்னர் அரிக்கிறது வந்து தமிழ்ல மீட்பட்டி என்று சொல்றது. இன்னர் அரிக்கிறது வந்து மெடுல்லா என்று சொல்லி சொல்லுவாங்க. அது அப்படி வந்து தமிழ்ல வந்து மைய வெளியம் என்று சொல்லி சொல்லுவாங்க. சரி. அவுட்டர் கோட்டெக்ஸ் ரீஜன் வந்து கடும் டார்க்கா இருக்கும். அதே மாதிரி கோட்டெக்ஸ் ரீஜன் பார்த்தீங்கன்னா வந்து கோட்டெக்ஸ் ரீஜன்ல இருந்து சில பகுதி வந்து இப்படி உள் நோக்கி இப்படி வளைஞ்சு காணப்படும். சரியா? ஒவ்வொரு ஏரியால பார்த்தீங்கன்னா வந்து மெடுல்லாக்கு உள்ள போய் வளைஞ்சு காணப்படும். இதை சொல்லுவோம் வந்து ரீனல் கொலம்ஸ் என்று சொல்லி சொல்லுவோம். சரியா? இன்னரை பார்த்தீங்கன்னா வந்து மெடுல்லா இருக்கும். இன்னர் ரீஜன்ல மெடுல்லா இருக்கும். லைட்டரான இருக்கும். மெடுல்லால பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரமிட் ஷேப்ல வந்து ஒரு வடிவங்கள் காணப்படும். இதை சொல்லுவோம் வந்து மெடுல்லரி பிரமிட்ஸ் என்று சொல்லி சொல்லுவோம். சரியா? இந்த மெடுலரி பிரமிட்ஸ்ல இருந்து சில பிரமிட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி ரெண்டு மூணு கிளைகள் மாதிரி சேர்ந்து தனி ஒரு டோட்டல் பிரமிட்ஸ் சேர்த்திருக்கும். இதை சொல்லுவோம் வந்து ரீனல் பெப்பிலியா சொல்லி சொல்லுவோம். சரியா? ரீனல் பெப்பிலியால வந்து இந்த மூணு கிளைமாய் கிளைச்சி வந்து தனியொரு பிரமிட்ஸ் தோற்றிருக்குவா அதை சொல்ற வந்து கலிக்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஒரு பூட காம்புல இருந்து கிளைச்சி போற அமைப்பை வச்சு வந்து அதை சொல்லுவாங்க கெலிக்ஸ்ன்னு சொல்லி. சரியா? இந்த கெலிக்ஸ் ரெண்டு மூணு சேர்ந்து உருவாச்சுன்னா வந்து அது தனித்தனியா இருந்தா அதை மைனர் கெலிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெண்டு மூணு சேர்ந்து ஒரு உருவாச்சுன்னா அதை மேஜர் கெலிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கெலிக்ஸ் தான் வந்து மெடுல்லாவை ஃபார்ம் பண்ணுது. இந்த மெடுல்லா வந்து எங்க ஓப்பன் ஆகுதுன்னா ஒரு ஒரு கீற்று பகுதி. இதை சொல்லுவோம் வந்து ஒரு ஒரு குழி மாதிரி ஒரு பகுதி ஓப்பன் ஆகும். இதை சொல்லுவோம் வந்து ஹைலம் சொல்லி சொல்லுவோம். இந்த ஹைலத்துல இருந்து தான் வந்து ரீனல் பெல்விஸ் என்கிற அமைப்பு சிறுநீரக இடுப்பு குழின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஒரு ஃபனல் ஷேப் அமைப்புல வந்து காணப்படும். ரீனல் பெல்விஸ்ல இருந்து அவுட்டர் அப்படியோ வெளியாகி போறது யூரேட்டர் சிறுநீரக குழாய். சரியா? நோட்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ கிட்னியோட ஃபங்க்ஷனல் யூனிட் என்ன வந்து நெஃப்ரோன். நெஃப்ரோனை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபங்க்ஷனல் இதில் வந்து கிட்டத்தட்ட 1.3 மில்லியன் நெஃப்ரோன்ஸ் வந்து கிட்னியில் வந்து காணப்படுதாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே. அடுத்தது அடுத்த ஆர்கன் வந்து யுரைட்டர். யுரைட்டர் பார்த்தீங்கன்னா வந்து பேர் ஆஃப் யுரைட்டர் காணப்படும். ஒவ்வொரு கிட்னியில இருந்தும் தனித்தனியாக வந்து வெளியாகிருக்கும். எங்க இருந்து வெளியாகும்னா ரீனல் பெல்விஸ் ஏரியால தான் வெளியாகும். கிட்டத்தட்ட இதோட லென்த் பார்த்தீங்கன்னா வந்து 25 சென்டிமீட்டர்ல இருந்து 13 சென்டிமீட்டர் வரைக்கும் காணப்படுமா. இதுல மெயினா வந்து கிட்னியில இருக்கிற எபித்திலியல் டிஷ்யூ பார்த்தீங்கன்னா வந்து டிரான்சிஷனல் எபித்திலியம்னு சொல்லுவாங்க. அதாவது நிலை மாற்றும் மேலணி என்று சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது இது ஒரு நரவ் டவுன் அரிக்கும். அதே மாதிரி ஒயிட் டிஷ் அரிக்கும். ஒரு டிபியூல் ஒரு டிபியூல் மை ஸ்ட்ரக்சர் தான். டிபியூல் லைக் ஸ்ட்ரக்சர்னா வந்து இப்போ அந்த ஸ்ட்ரோ குடிப்பீங்க. ஸ்ட்ரோல வந்து உள்ளுக்கு இருக்கிறத வந்து ஒரு வெற்றிடம். அதை சொல்லுவோம் வந்து டிபியூல் லைக் ஸ்ட்ரக்சர் சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி இடுப்பு பகுதிக்கு பின்புறமாக வந்து அப்படியோ அப்டமினல் வாலுக்கு பெக்வாட்ஸாக காணப்படும். எங்க வந்து ஓப்பன் ஆகும்டா தனியொரு சிறுநீர்ப்பை யூரினரி பிளடர்ல ஓப்பன் ஆகும். ஃபங்க்ஷன் என்னடா வந்து யூரினை கிட்னியில இருந்து யூரினரி பிளடருக்கு வந்து கெரி பண்ற வேலை தான், கொண்டு வந்து சேர்க்கிற வேலை தான் ரெண்டு சைட்ல இருக்கிற யூரேட்டர் ஃபங்க்ஷன். சரியா? அடுத்த யூரினரி பிளடர் பார்த்தீங்கன்னா வந்து யூரினரி பிளடர் வந்து ஒரு முட்டி போன்ற அமைப்பில் காணப்படும். எங்க லொகேஷன் ஆயிக்கன்னா வந்து பெல்விக் கெவிட்டியில தான் லொகேஷன் ஆயிருக்கு. இதுவும் ஒரு பியர் ஷேப்ல தான் இருக்கும். அதே மாதிரி இதுல வந்து
நிறைய மசில்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். மெயினா வந்து ஸ்மூத் மசில்ஸ் காணப்படும். அதே மாதிரி எபித்திலியம் வந்து டிரான்சிஷனல் எபித்திலியம். இதுல வந்து 3 டைப் ஆஃப் மசில்ஸ் வந்து காணப்படுமா. கிட்னி பிளடர்ல இருக்கிற மசில்ஸ் அதை சொல்லுவோம் வந்து இந்த மசில் நேச்சரை வந்து டெட்ரூசர் மசில்ஸ் என்று சொல்லுவாங்க. இன்னரா இருக்கிறது வந்து ஸ்மூத் மசிலா காணப்படும். மிடில் பகுதியில வந்து சர்க்குலர் மசில் என்று வட்ட தசை காணப்படும். அவுட்டரா இருக்கிறது வந்து லொங்கிடியூட்னல் நீள்பக்க தசை என்ற அமைப்பு காணப்படும். ஸோ அந்த இன்னர் மசில்ஸ் மிடில் பகுதியில் இருக்கிற சர்க்குலர் மசில்ஸ் வந்து மடிப்படைந்து ஒரு இறுக்கி என்ற அமைப்பை தோற்றுவிக்கும். இறுக்கியை வந்து இங்கிலீஷ்ல வந்து ஸ்பின்டர்ஸ் என்று சொல்லுவாங்க. 2 டைப் ஆஃப் ஸ்பின்டர்ஸ் இருக்கு. இன்டர்னல் ஸ்பின்டர்ஸ், எக்ஸ்டர்னல் ஸ்பின்டர்ஸ். 2 டைப் ஆஃப் ஸ்பின்டர்ஸ் இருக்கு. இன்டர்னல் ஸ்பின்டர் வந்து பிளடரும் யுரேத்ராவும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல காணப்படும். எக்ஸ்டர்னல் ஸ்பின்டர் வந்து இன்டர்னல் ஸ்பின்டர் வந்து ஸ்மூத் மசில் கன்ட்ரக்ஷன். எக்ஸ்டர்னல் ஸ்பின்டர் வந்து ஸ்கல்டல் மசில் கன்ட்ரக்ஷன். வாலண்டரி நம்மளோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இப்போ யூரின் வந்து இது குறிப்பிட்ட ஒரு ஏஜுக்கு பிறகுதான் வந்து இந்த ஸ்பின்டர் ஒர்க் மெக்கானிசம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதங்காட்டிக்கும் யூரின் வந்து சின்ன பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இருக்காது. பெரிய ஆட்களை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள முடியும் எக்ஸ்டர்னல் ஸ்பின்டர் மூலம். இன்டர்னல் ஸ்பின்டர் வந்து கண்ட்ரோல் இல்லை. சரியா? இதோட ஃபங்க்ஷன் என்ன வந்து டெம்பரரியா வந்து யூரினை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அடுத்தது பார்த்தோம்னா யுரேத்ரா. யுரேத்ரா வந்து யூரின் ஓப்பன் ஆகிற வழி ஒரு கெனல் லைக் ஸ்ட்ரக்சராக காணப்படும். பிளடர் நெக் பகுதியிலேருந்து கழுத்து பகுதியிலேருந்து ஓப்பன் ஆகும். வெளியே போய் ஒரு நீட்டமாக வந்து முடியும். ஃபீமேல்லையும் மெயிலையும் வந்து யுரேத்ரல் ஓப்பனிங் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். ஏன்னா வந்து மேல்ல வந்து யுரேத்ரா வழியாக தான் வந்து யூரினும் பாஸ் ஆகும், சிமனும் பாஸ் ஆகும். சிமனோட வந்து விந்தணுக்கள். ஃபீமேல்ல வந்து யுரேத்ரல் ஓப்பனிங் தனியரிக்கும். அதே மாதிரி வெஜைனல் ஓப்பனிங் வந்து தனியரிக்கும். ஸோ ஃபீமேல பார்த்தோம்னா இது ஷோர்ட் அரைக்கும். ஒன்லி கெரித யூரின் பண்ண தான் கெரி வேண்டும். மேல்ல வந்து கொஞ்சம் லோங்கர் அரைக்கும். 20 சென்டிமீட்டர் கிட்ட 20 சென்டிமீட்டர் கிட்ட லென்த் இருக்கும். ஸோ பெனிஸ்ட டிப் கோயில் வந்து தான் ஓப்பன் ஆகும். கெரித சிமன் அண்ட் யூரின். சரி, இவ்வளோ தான் கிட்னியோட ஸ்ட்ரக்சரல் வைஸ் வந்து நம்ம பார்க்குற விஷயங்கள். அடுத்தது வந்து நம்ம கிட்னியோட ஃபங்க்ஷனல் யூனிட் யாரு, நம்மட நெஃப்ரான். நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்கலாம். சரியா? நெஃப்ரான் பார்த்தீங்கன்னா வந்து கிட்னியில் வந்து கிட்டத்தட்ட 1.3 மில்லியன் அளவிலான நெஃப்ரான் வந்து காணப்படும். நெஃப்ரான்ல வந்து நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர் இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். நிறைய டைப் ஆஃப் நெஃப்ரான்ஸ் காணப்படும். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த அறிக்கை சொல்லுவோம். ஸோ நெஃப்ரான்ல பார்த்தீங்கன்னா வந்து இப்படி ஒரு ஒரு வளைவு, இப்படி ஒரு வளைவு, ஒரு தனி ஒரு கான் போன்ற அமைப்பு காணப்படும். இந்த நெஃப்ரான்ல வந்து அவுட் சைடா வந்து ஒரு லேயர் காணப்படும். அதை சொல்லுவோம் வந்து போமன்ஸ் கெப்சூல்ஸ் என்று சொல்லுவோம். இதுக்குள்ள வந்து 2 குருதி மைத்துளைக்குள்ளார்கள் வந்து குருதியை ஒன்று உள்ள கொண்டு போகும், இன்னொன்று வெளியே கொண்டு போகும். உள்ள கொண்டு போற ஆளை வந்து எஃபரன் ஆர்டரியோல்ஸ் என்று சொல்லுவாங்க. வெளியே உள்ளுக்கு கொண்டு போன குருதியை வெளியே எடுத்து போற ஆளை வந்து இஃபரன் ஆர்டரியோல்ஸ் என்று சொல்லுவாங்க. இது ரெண்டுடையும் விட்டம் வந்து வித்தியாசமாக தான் காணப்படும். உள்ளுக்கு வர எஃபரன் ஆர்டரியோல விட்டம் வந்து கூடுதலாக காணப்படும். அதுல ப்ரெஷர் காணப்படும், ப்ரெஷர் கூடுதலாக காணப்படும். வெளியே போற எஃபரன் ஆர்டரியோல இருக்கிற விட்டம் வந்து குறைவாக காணப்படும், அதோட ப்ரெஷர் குறைவாக காணப்படும். இந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ் தான் வந்து இங்க இருக்கிற வார பிளட் வந்து வடிஞ்சு போய் இந்த நம்ம ஃபில்ட்ரேஷன் இந்த ப்ரொசஸ் பார்ப்போம். அதுக்குள்ள போய் இந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ் மூலம் தான் வந்து அந்த ஃபில்ட்ரேட் வந்து வடிஞ்சு போய் இங்க இருக்கிற ரீனல் டியூபியூலுக்குள்ள போய் சேரும். சரியா? ஸோ இஃபரன் ஆர்டரியோல் இந்த உள்ளுக்கு போற இந்த குருதி மைத்துரை குழாய்கள் வந்து இந்த போமன்ஸ் கெப்சூலை சுற்றி ஒரு வலைப்பின்னல் போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கும். அதை சொல்லுவோம் வந்து குளோமெருலர்ஸ் சொல்லி சொல்லுவோம். சரியா? குளோமெருலர்ஸ் சொல்லுவாங்க. அவுட்டர் ஆகிக்கிறது வந்து போமன்ஸ் கெப்சூல்ஸ். சரியா? இந்த போமன்ஸ் கெப்சூல்ல வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணி வந்து ஒரு எண்டோத்திலியமும் எபித்திலியம் ஆஃப் த போமன் கேப்சூல்ல வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கும். அதை போடோசைட்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த போமன்ஸ் கேப்சூல்ல இருந்து ஒரு குழாய் மாய் வடிஞ்ச அமைப்பு காணப்படும். இதை சொல்லுவோம் வந்து ப்ராக்சிமல் கன்வொலிட்டல் டியூபுல் என்று சொல்லுவோம். அதாவது ப்ராக்சிமல்னா பக்கத்தில் இருக்கிறத சொல்லுவோம் வந்து. ஸோ
போமன் கேப்சூலுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த டியூபை சொல்லுவாங்க வந்து ப்ராக்சிமல் கன்வொல்யூட்டல் டியூபுல் சொல்லுவாங்க. அதே மாதிரி அப்படியே அந்த இந்த இது அவ்வளவுமே ரீனல் டிபியூல்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. இந்த ரீனல் டிபியூல்ஸ் அப்படியோ ப்ராக்சிமல் கன்வொல்யூட்டல் டியூபுல்ல இருந்து அப்படியோ இறங்கி போய் வந்து ஒரு வளைவு போன்ற ஒரு அமைப்பை தோற்றுவிக்கும். இதை லூப் ஆஃப் ஹென்லி சொல்லி சொல்லுவாங்க. சரியா? இதுல வந்து கீழே இறங்கிட்டு போற லிம்பை வந்து டிசெண்டிங் லிம்பும், மேலே ஏறிட்டு போற லிம்பை வந்து எசெண்டிங் லிம்ப் சொல்லி சொல்லுவாங்க. சரியா? இது கீழ்ப்பகுதி இந்த இறங்கிட்டு போற இந்த பகுதியை வந்து இது கொஞ்சம் தின்னா இருக்கும். ஏறி போற இந்த பகுதி வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும். அதையும் வச்சு டிஸ்கஸ் பண்ணுவாங்க வந்து திக் அசெண்டிங் லிம்ப், தின் டிசெண்டிங் லிம்ப்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? இந்த டிசெண்டிங் லிங்க் அப்படி ஏறி போய் வந்து இன்னொரு மனித அமைப்புல ஒரு ஒரு ரீனோ டியூபிள்ஸை தோற்றுவிக்கும். இதை டிஸ்டல் கன்வல்யூட்டல் டியூபிள்ஸ் சொல்லுவாங்க. டிஸ்டல் கன்வல்யூட்டல் டியூபிள்ஸ்ல இருந்து தனியா போய் ஒரு போன்ற அமைப்புல போய் சேரும். இதை கலெக்டிங் டக்ட் சொல்லி சொல்லுவாங்க. சரியா? இவ்வளவுதான் ஒரு ஆஹ், ஒரு நெஃப்ரோன்ட ஸ்ட்ரக்சர் வந்து. ஸோ இனி நாம பார்க்க வேண்டியது வந்து கூடுதல் டீட்டெயிலாக தெரிய தேவையில்லை. எப்படி வந்து யூரின் வந்து ஃபார்ம் ஆகுது, யூரின் நெஃப்ரோன்ட ஃபங்க்ஷன் என்ன, ஃபிசியோலஜிக்கல் ஃபங்க்ஷன் என்ன சம்பந்தமாக பார்ப்போம். ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.